அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்கிற சுத்த ஜாதக பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கௌசல்யா, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 12/6/2002, நேரம் 6:45 AM, கிழமை புதன், ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து பழனிசாமி, அம்மா பேர் வந்து லலிதா. இவங்க போயரில் ஈஞ்சகுடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து காரமடை. சொத்து வந்து சொந்த வீடு இருக்குது, காலியிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக 2 லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, வசதி கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பெயர் காவ்யா, படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்காங்க. மாத வருமானம் 37,000. பிறந்த தேதி 3/7/1999, நேரம் 3:55 AM, கிழமை சனி, ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம், லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று. அப்பா பேர் வந்து சசிகுமார், அம்மா பேர் வந்து கலையரசி. இவங்க போயரில் தண்டாழ்வார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோயம்புத்தூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், நல்ல வேலை இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி ரேவதி, படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, லோன் டிவிஷன் ஆப்ரமெண்ட்ரிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 11/4/1994, நேரம் 10:20 PM, கிழமை திங்கள், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று. அப்பா பேர் வந்து பாலசுப்ரமணியம், அம்மா பேர் வந்து லீலாவதி. இவங்க போயரில் ராசி குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து மேட்டுப்பாளையம். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரி, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பூரணி, படிப்பு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. கெமிஸ்ட்ரி லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 1/3/2000, நேரம் 22:50 PM, கிழமை புதன், ராசி தனுஷ், நட்சத்திரம் பூராடம், லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று. அப்பா பேர் வந்து ஆறுமுகம், அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி. இவங்க போயரில் பாலதண்டார்வாள் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருச்சி. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, காலியிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் உமா, படிப்பு எம்ஏ எம்பிஏ பிடெக் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி வந்து 27/8/1998, நேரம் 1:30 PM, கிழமை வியாழன், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி 2. அப்பா பேர் வந்து பிச்சாண்டி, அம்மா பேர் வந்து மகேஸ்வரி. இவங்க போயரில் இருகுட்டல்வார குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து வேலூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கும்போது டிகிரி முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ரஞ்சிதா, படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 9/8/1997, கிழமை சனி, ராசி கன்னி, நட்சத்திரம் சித்திரை, லக்னம் மிதுனம். இவங்க நான் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 18,000. பிறந்த தேதி தம்பி ஒன்று, தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து ரபி, அம்மா பேர் வந்து ரத்னா. இவங்க போயரில் வல்லப்பவார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து நாமக்கல். சொத்துவரம் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கோம், நல்லா ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் ஜீவிதா, படிப்பு பிகாம் பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 17/12/2001, நேரம் 2:15 PM, ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று. அப்பா பேர் வந்து மணிகண்டன், அம்மா பேர் வந்து அன்னக்குடி. இவங்க போயரில் மஞ்சள் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோயம்புத்தூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, வாடகை ஒரு 30,000 வருது, காலியிடம் 10 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக 50,000 தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் அஜிதா, படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 7/12/2002, நேரம் 11:35 PM, கிழமை சனி, ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் மகரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று. அப்பா பேர் வந்து சிவகுமார், அம்மா பேர் வந்து மாசிலாமணி. இவங்க போயரில் ஆலங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து பொள்ளாச்சி. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், டிகிரி முடிச்ச மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் லாவண்யா, படிப்பு பிசிஏ எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/2/2003, நேரம் 9:08 AM, கிழமை சனி, ராசி மேசம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் மீனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து ஆனந்தன், அம்மா பேர் வந்து சுபாஷினி. இவங்க போயரில் வேப்பங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோயம்புத்தூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, தோட்டம் அரைக்கிற இருக்குது, குவாரியெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 20 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல
நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் மேகலா, படிப்பு BA தமிழ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 27/11/2002, நேரம் 8:10 PM, கிழமை புதன், ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் மிதுனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ரவிச்சந்திரன், அம்மா பேர் கவிதா. இவங்க போயரில் தண்டாழ்வார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் ஆனைமலை. சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, வாடகை ஒரு 5000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்ல ஃபேமிலி இருக்கணும், டிகிரி முடிச்சு மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.